மதங்களும் மார்க்கம் சொல்ல வந்தவங்களையே, மதத்தை சொல்ல வந்தவங்களையே கடவுளாக்கின வரலாறுகள் எத்தனையோ உண்டு. பண்டலூர் என்கிற ஒரு ஊர் இருக்குது இந்தியாவுல. பண்டலூர் வள்ளல் பெருமான் அப்படின்னு ஒருத்தர், அவரை சின்ன வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பாடிய பாடல்களை எடுத்தால் அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்தது என்ற என்னை இங்கனம் அனுப்பினரே பெருமானே அருளாளா என்கிறார். என்ன கவிதையின் அர்த்தம்? அவர் சொன்னது என்ன? அகத்தே கருத்து புறத்தை வெளித்திருந்த உலகத்தினரை. அழகா இருக்கிறாங்க, உள்ளம் கருத்து போயிருக்கிறது, அசிங்கமா இருக்கிறாங்க, பாவம் செய்றாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்தினரை தகத்தே திருத்தி, அவங்களை நல்லா திருத்தி சன்மார்க்க சங்கத்தினை வித்திடு என்றே, சரியான மார்க்கத்தை அவங்களுக்கு போதித்திடு என்றே என்னை இங்கனம் அனுப்பினான் பெருமான். என்ன கடவுள் இங்கு அனுப்பினார் என்று சொல்லி கடவுளின் தூதன் என்று சொல்ல வந்தவனுக்கு சில வச்சு கடவுளாக்கிவிட்டான். இது இந்த இஸ்லாத்துல கிடையாது. நபிமார்களை நம்ம கடவுளாக்கல. மார்க்கம் சொல்ல வந்த இமாம்களை நாம கையெழுத்து கும்பிடவும் இல்லை, கால உழவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்துக்கு வெளியில உள்ளவங்களும் இந்த மார்க்கத்துல இருக்கிற ஒரு சிலரும் மார்க்கத்தை மாத்திட்டாங்க. ஒரு சிலர் மார்க்கத்தை மாத்திட்டாங்க. இந்த அத்வைதம் உள்ள வந்துச்சு, ஷியாயிசம் உள்ள வந்துச்சு. வேற குர்ஆன் ஃபாத்திமா கொண்டு வந்த குர்ஆன் குர்ஆன் வச்சுக்கிறோம். அத்வைதம் உள்ள வந்துச்சு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் அலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க ராட்டம் எங்கு நோக்கியும் யாரும் இல்லை, எல்லாம் ஒன்றே என்று சொன்ன அத்வைதம் இன்றைக்கு நம்முடைய கிழக்கு மாகாணத்துல தலைவிரிச்சு ஆடி எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே, எல்லாமும் அவனே என்ற ஒரு கொள்கை வந்தாச்சு. அதுக்கு பெரிய பெரிய பள்ளி எல்லாம் கட்டிக்கிட்டு மார்க்கத்துக்கு முரணான கொள்கையில இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தின் பேர்ல இருந்துகிட்டு மாறினாலும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மாறல. அதுக்கு காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது நபிதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள இருந்துகிட்டு இணை வைக்க மாட்டோம். நம்ம மீண்டும் இணை வைத்தல் வரக்கூடாது, வர முடியாது. மீண்டும் நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், சிலை வைக்க மாட்டோம். ஆனா வேறு வேறு இணை வைத்தல் நடந்துட்டு தான் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிலை வைக்கல நம்ம யாருமே, நம்ம வீட்டுல சிலை வைக்கல, வணங்கல. லாத்து யகூது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அந்த மக்கத்து குறைஷியர்கள் வணங்கினார்கள். இவர்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்று வணங்கினார்கள், கடவுளர்கள் என்று சொல்லவில்லை. கடவுளிடம் எங்களை நெருக்கி வைப்பவர்கள். யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இவர்களிடம் பிரார்த்தனை செய்வதால் இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள். யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், எங்கள் அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைப்பாங்கன்னு தான் வணங்கினாங்க. லாத்தியா புது சுவாய் நஸ்ரு வத்து போன்ற சிலைகளை அல்லாஹ் சொல்லல. இன்னைக்கு நம்ம ஆட்களும் அவுலியாக்கள், மகான்கள், குதுபுல் அஹ்தாபுகள், ஷேக் நாயகங்கள், முஹம்மது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹ் எல்லாம் அல்லாஹ்னு நாங்க சொல்லல. அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபாரிசு செய்வாங்க என்று சொல்றாங்க. தப்பு. எப்படி சிபாரிசு செய்வாங்க? எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ். நாளை மறுமையில யா நாசி யா நாசி என்று எல்லாரும் ஓடுவாங்க. எல்லாரும் ஆத நபிட்டு ஓடுவாங்க. நான் மரத்தன் இருக்கேன், நான் நெருங்கிட்டேன், நான் எப்படி கேட்கிறேன், என்ன விட்டுருங்கன்றவார். இப்ராஹிம் நபிட்டு போவாங்க, நான் பொய் சொல்லாம இருந்தேன், முண்டாட்டி தங்கச்சி என்ற சகோதரி என்ற நான் எப்படி கேட்கிறேன் அவரு விளையிடுவார். எல்லாரும் நழுவி 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 போவாங்க. நபிமார்களே எங்களால முடியாதுன்றுவாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மகான்கள், குதுபுல் அக்தாபு, ஷேக் நாயகங்கள், தங்கள்மார்கள், முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி உங்களை பிடிச்சி கரை சேர்ப்பாங்களா? அவங்க பாடே என்னன்னு கிடக்கு. ஹதீஸிலும் நபிமார்களே ஏழாண்டுவாங்களாம். இவங்க மகான்கள் காப்பாற்றுவாங்களாங்கிறாங்க. அப்பச்ச பொய். நாளை மறுமையில எல்லாரும் சமனாகத்தான் நிற்பாங்க. ஒவ்வொருவரும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தரும் தன் சகோதரனை கண்டு ஓடுவான். உம்மிஹி வ அபி, தாய் தகப்பனை கண்டு ஓடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, பிள்ளைகளை கணவனை கண்டு ஓடுவாங்க. லிக்குல்லி இம்ரிஇன் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. அன்றைய நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பராக்காக்கும் ஒரு விடயம் இருக்கும். அவன் பாட்டில் இருப்பான், பிள்ளையை பார்க்க மாட்டான், பெருசின்னு பார்க்கவும் மாட்டான். அப்ப அந்த மகான்கள் எல்லாம் அவங்களும் அந்த நிலைமைதான். அவங்க எங்கிருந்து வந்தவங்க? நமக்கு முன்னால் பிறந்தவங்க, அவ்வளவுதான். சொர்க்கவாதி என்றிருந்து வஹி வந்துச்சா? வஹி வந்த சொர்க்கவாதிகளே சஹாபாக்களும் நபிமார்களே ஏழான்றாங்க. இது நம்ம கேள்விப்படாத பேர்களை எல்லாம் மஸ்தான் சாஹிபு, அது மஸ்தான், இந்த மஸ்தான் பேரை வச்சுக்கிட்டு நம்மளுக்காக மறுமையில வாதாடுங்களா பச்சை பையன்.
அப்படி ஒன்று கிடையாது. அல்லாவுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், செலவணங்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஷிர்கான விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி போய் கிடக்கிறது, நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ஜஅல லிகுல்லி தாஇன் தவான் ததாவு வலா ததாவு பில் ஹராம். அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் எல்லா நோய்க்கும் மருந்தை வைத்து படைத்திருக்கிறான், நீங்கள் மருந்து செய்யுங்கள், ஆனால் ஹராத்தை கொண்டு மருந்து செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து வச்சு படைத்தீங்க, மருந்து செய்யுங்க, ஹராத்தை கொண்டு மருந்து செய்யாதீங்கிறாங்க. நோய் என்கிறது மனுஷனுக்கு வேறும். அந்த நோய்க்கு நாம மருந்து செய்வோம், அல்லாஹ்விட பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வோம்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நோய்க்கு ஓதுற துஆ, அல்லாஹும்ம ரப்பனா ஸரீபில் பஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. என்ன துஆவின் அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பனா, மனிதர்களின் இரட்சகனே, அஸ்ஹிபில் பஸ், இந்த பிணியை நீக்கிவிடு, அந்த ஷாஃபி, நீதான் பிணியை நீக்குபவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னை தவிர வேறு எவனும் பிணியை நீக்க முடியாது, நீ மட்டும்தான் குணமாக்க முடியும். அந்த அசபத்து கையை வச்சாரு, இவர் ஓதினாரு, அவர் தடவி விட்டாரு, எல்லாம் கிடையாது. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக, உன்னுடைய நிவாரணம் அன்றி வேறு எந்த நிவாரணமும் கிடையாது, நீ மட்டும்தான் நிவாரணம் கொடுக்க. அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். வஷ்ஃபி, நீ நிவாரணம் தரியா அல்லாஹ். வலா யுகாதிரு ஸகமா, எந்த ஒரு வருத்தத்தினுடைய அடையாளங்களையும் வச்சிடாதே அல்லாஹ், குணப்படுத்து. இதான் நம்ம துவா, நோயாளிக்கு ஓதுற துவா. அந்த துவாவை தான் நம்ம ஓதணும். நோயாளி அல்லாஹ் கிட்ட தான் நம்ம கேட்கணும். மருந்து செய்ய சொல்லிருக்கேன் அல்லாஹ், மருந்து செய்வோம். ஹராத்தை கொண்டு மருந்து செய்யக்கூடாது. ஹராத்துல நஜிசில மருந்து இருக்குமா? ஹராத்துல மருந்து இருக்குமா? மதுவுல மருந்து இருக்குமா? அல்கஹால்ல மருந்து இருக்குதா? கிடையாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரோ சொல்லலாம், போதை பொருள் ஹம்ரு அல்கஹால் அதுல மருந்து இருக்குதான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஹராமாக்கினத்துல ஷிஃபா வைக்கலன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஷிஃபா கிடையாது. அல்லாஹ் ஹராமாக்கினா அதுல மருந்து கிடையாதுன்றான். அப்ப மூலிகைகள் இருக்கிறது, மரம் செடி கொடிகள், வேறு காய் கனி பழம், இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது. அதை அறிந்தவர்கள் அறிந்தார்கள். அதாவது ஒரு டெப்லெட் வருது, அந்த டெப்லெட் எங்க இருந்து? பூமியில் முளைத்த ஏதோ ஒரு செடியில, ஒரு விலங்குல, ஒரு பறவையில, ஒரு 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 பல்லாட படைப்புல கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. இந்த வேறு இருக்கு, அது இந்த இலை அதுக்கு. நமக்கு நம்ம பழைய காலத்துல இந்த மருத்துவம் எல்லாம் செஞ்சோம். எத்தனை மூலிகைகள் நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ள தெரிஞ்சு தெரியும். இதுதான் மாடர்னாக, டெப்லெட்டாக, இன்ஜெக்ஷனாக, லிக்யூட்டாக, என்ன டொனிக்காக, அப்படி என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க, சிறப்பாக கொண்டு வராங்க. எல்லாம் கொண்டு வேற வேற வடிவத்தில் இருக்கிறதுனால, இது சித்த ஆயுர்வேதம், இது யூனானி மெடிசன், இது என்ன செய்யறாங்க, எம்பிபிஎஸ், வேற ஒன்றும் தெரியாது. அப்ப மருந்து செய்யுங்க இஸ்லாமிய மருத்துவம் சொல்றது. இப்ப நம்ம ஆட்கள பிரச்சனை என்னண்டா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, கஷ்டம், மன அழுத்தம், நோய் அப்படி என்று வரும்போது, அந்த நோய்க்கு மருந்து செஞ்சு டாக்டர் மாதிரி ஏலாம் என்றொன்ன நம்முடைய ஆட்கள் போய் என்னாலும் பாருங்கள், கணக்கு போட்டு பாருங்களேன். அதுக்கு சில ஆசாமிகள் இருப்பாங்க, குடி சாத்திரம் பார்க்காதவர்கள் இருப்பாங்க, குடி சாத்திரம் பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க, கணக்கு போட்டு பார்க்கிற, பேர் போட்டு பார்க்கிற. இப்ப புதுசா சுப்ஹானல்லாஹ் எங்க காட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பெரிய வைத்தியர்கள், 93ஆம் ஆண்டுக்கு முன்ன நாங்கெல்லாம் பெரிய பரிசாரிகள், ஜின் வாசலாத்து வைத்தியர்கள். நாங்க அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளை கண்டுட்டு இருக்கிறோம். இப்ப புதுசா ஒன்று வந்து போட்டோவை பார்த்து போட்டு அவர் சொல்றாரு, இவருக்கு பேய் பிடிச்சிருக்காங்க. எங்கடா கண்டுபிடிச்ச போட்டோவில் புது பார்க்கிறத? இப்ப தூரம் தானே. அன்னைக்கு ஒருத்தர் வந்து நேற்று கவுன்சிலிங் வந்து சொல்றாங்க, புத்தளத்துல ஒரு மௌலிகை கிட்ட போட்டோவை அனுப்பிச்சினார், வாட்ஸ்அப்ல போட்டோவை அனுப்பிட்டோம், பார்த்து போட்டு கேட்டார், 3 ஜின் இருக்காம. சுப்ஹானல்லாஹ், போட்டோவில் ஒரு கூலி காத்திருக்கார். என்ன ஞானம் என்று தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்ட இல்லைங்கிறான். இவருக்கு போட்டோவில் தெரிஞ்சுட்டு 3 ஜின்னு வந்தது. எல்லாத்துக்கும் அந்த அந்த பழியை கொண்டு வைக்கிற ஒரு ஆள் இருக்காது, அவர் தான் ஜின்னு. 7 அடி ஜின்னோட தலையில தூக்கி வைக்கிறது, செய்யறதை எல்லாம் செஞ்சு விட்டு தூக்கி ஜின்னோட தலையில வைக்கிற. இது நம்முடைய ஆட்கள்.
எல்லா பிள்ளையும் செய்வார். எங்க பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, அவனுக்கு என்னமோ செஞ்சிட்டாங்க. யாருக்கிட்ட கதைக்குது? அவருக்கு இந்த வாக்கிய பேரில் வச்சா கடிக்க மாட்டாங்க. அவர் செஞ்ச கெட்ட அராஜகமான எல்லா வேலையும் செய்வார். இந்த உம்மா வக்காலத்து வாங்குவான், பொண்டாட்டி வக்காலத்து வாங்குவான். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் 5 நேரம் தொழுகிறவர் மனுஷன் பழம். அவர் நடந்தாலும் புள்ளிச்சாகா. அப்ப இந்த வேலை பார்த்த அதுதான் நாங்க சொல்றோம், அவருக்கு யாரோ என்னமோ செஞ்சுட்டாங்க. எல்லாமே நீங்க வந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கு, செஞ்சுட்டாங்க. இல்லாட்டி என்னமோ பார்வை ஜின்னொன்று உள்ள வந்துச்சு. நம்ம நாட்கள் இருக்கிறது எத்தனை வருஷமா நீங்கள் மருந்து செய்தி சரியாகுது இல்ல, போய் பாருங்கள. நன்னா ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாருங்கள, கணக்கு போட்டு பாக்குற. அவர் போனா பொண்ணு கேஸ பார்த்துட்டு வராங்க. இது அப்ப கணக்கு போட்டு பார்த்தாக்கல, நாங்க கணக்கு போட்டு பார்ப்பாராம். பார்த்து போட்டு செல்லுவார். ஒரு ஆள் செஞ்சிருக்கு, ஒரு சந்தியில பயந்திருக்கையில் ஒரு தண்ணிக்கரையோட பொறிச்ச வச்சு திண்டிருக்கல. யாரு நீங்கள் அதுக்குள்ள சொல்லுங்க அப்பா. இருக்கிற முழு ரெஸ்டாரண்டும் குளக்கரையிலையும் கடற்கரையிலையும் நம்பிக்கைக்கான். சோட்டைக்கு அங்க போய் பாதிக்கு திங்காத ஆளே கிடையாது. அங்க போய் கோழி பொரியல் திங்காத ஆள் இருக்காதுக்குள்ள. அவன் சொன்னோன்னா அந்த நினைப்பொண்டு வரும், ஆஹா சொன்னது சரிதான். அவன் மொட்டையா சொல்றான், நாம தான் எடுக்கணும். அவன் மொத்தமா சொல்லுவான். அப்படி அதான் இது செட்டியான ஜின்னொண்டு பிள்ளையில உளுந்துட்டு பார்வை கொண்டுட்டு, பிள்ளையில பார்வை கொண்டுட்டான். அந்த போட்டோ காட்டி மாப்பிள்ளை வரும் பார்வை ஒரு மாப்பிள்ளையும் ஜின் தான் பார்வை கொண்டு பார்த்து இப்படி குறிக்காரன் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா காஹிதன் வஅராஹன் வஸத்தக பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு குடிகாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கின குர்ஆனை நிராகரித்து விட்டார்கள் என்றார். குர்ஆனை நிராகரிச்சுச்சமா குடிகாரன் சாத்திரக்காரன் போனா. அப்ப குறிகாரனே என்ன செய்யறான்னு பாருங்க, போனவனே குருவான நிராகரிச்சவன். அப்ப குறி சொன்னவர நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாப்போம். இதுக்கு அவர் அசரத்தாவும் இருப்பார். இந்த குறி பார்க்கிறவர் பள்ளியில நிர்வாகத்திலே இருப்பார், தொப்பியும் போட்டுக்குவார், அஜிக்கும் போயிடுவார், குறியும் பார்ப்பார், சாலிலையும் போட்டுக்குவார். அதெல்லாம் பந்தா காட்டுவார். தாடியும் வச்சு தொப்பியும் போட்டுக்கிட்டு அப்படியே இருந்தாலும் நம்மளோட ஆக்கள் இனி பச்சை கலருக்கு மயங்குற நம்மடாக்கள், பச்சை சாலிவ, பச்சை தொப்பி, பச்சை சீல துண்டு, ஒரு தேசிக்காய பச்சை சீலையில சுத்தி போட்டு போட்டா அவ்வளவுதான். இடுப்பு கலங்கு நமக்கு என்று அவ்வாறு எடுத்து சம்பச்சமைங்கள் அந்த தேசிக்காவை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாம சும்மா பயந்து சாகுறோம். தேசிக்கா ஒன்று கடந்து சாகுற அதுல எழுதி காணப்பால புளிஞ்சு போட்டோட நல்லது இல்ல. என்ன பிரச்சனை போகணும்? தேசிக்கா நல்ல நல்ல தொற்று நீக்கி நல்ல சாப்பாட்டுல சேர்த்தா நல்ல சரிமா. இந்த பரிசாரிமா இருக்கு சில காய்கள் இருக்கு, பூசணிக்காய், தேசிக்காய் கூட்ட காவல் கட்டி தொங்க விடுற பூசணிக்காய், மூளையில பூசணிக்காய் கட்டி தொங்க விடுவாங்க. அது என்னன்னா வீட்டுக்கு யாராவது சூனியம் செஞ்சா பூசணிக்கா உங்களுக்கு காட்டி தரும். என்ன செய்யும்? அப்படியே பொத்து வடிஞ்சி அபிஞ்சிட்டா வீட்டை சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பூசணிக்கா உள்ளுக்கு போடுறது அவங்களில் அப்படியே அதுக்குதான் பூசணிக்காய் கட்டித்தான் போகும். அது ஜெம்மத்துல ஏவியாது அப்படியே காஞ்சி காஞ்சி வருஷம் உண்டா போயிட்டு பூசணிக்காய் அப்படி தண்ணி என்ன புதற நாம நினைக்கிறோம். அவனுக்கு காசி பட்டுட்டா அவன் பூசணிக்கா கட்டின வீட்டுல இரவையில வந்து சிரஞ்சியில லாமனை அடிச்சோடு போயிட்டுவான். அடுத்த அன்றைக்கு பொத்து வடியும். திரும்ப நீங்க ஒரு வேலை ஐயோ பூசணிக்கா பொத்துட்டா விஷயம் நடந்துட்டோம் 20,000 கதை முடிச்சு. அவன் தான் எல்லாமே பூசணிக்கா கட்டுறவன் அவன் தான், லாமன் அடிக்கிறது அவன். அப்ப இந்த வைத்தியம் பார்க்கிறாங்க போற நோயில பல வகைகள் இருக்குது. டாக்டர்மார் மருந்து தந்து 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 ஏல ஒரு வருத்தமும் இல்லம்மா. டாக்டர்மாருக்கு நீ உங்களுக்கு விளக்கம் சொல்ல ஏலா. அவங்க சொல்லுவாங்க உங்களோட மத ரீதியாக என்ன செய்யுங்க செய்யுங்க ஓதி பாருங்கன்றுவாங்க. அது அவங்க கட்டுறது. டாக்டர்மார் கேட்டுக்கு இருப்பீங்க
டாக்டர்மாருக்கு தெரியும் இது என்ன வருத்தம் என்று. அதை சொல்றது பெனிக் அட்டாக் என்று சொல்றது. பெனிக் அட்டாக். பெனிக் அட்டாக்ண்டா வருத்தம் அவ சொல்லுவா, ஆனா உடம்புல ஒன்று மிரிக்காது. அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். மனசுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. கணவனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால பெனிக் அட்டாக் ஆகும். தலைக்கடுப்பு வரும், தலையிடி வரும், ஷோல்டர்ல பெயின் வரும், கழுத்து கடுக்கும், அடிவளத்துக்கு பத்தும், மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கும், கால் மூட்டு ஜொயிண்ட் எல்லாம் குத்தும், தெறிக்கும், முடி கொட்டும், கோபம் கூட வரும். இம்பட்டும் இருந்தா பெனிக் அட்டாக். நிறைய பெண்களுக்கு இதான் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் நெஞ்சிக்க பரவுற, மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிற, அடிவளத்துக்கு பத்துற, தலைக்க இடிக்கிற, கோபம் பாற, வெளிச்சம் பிடிக்கிறல்ல, சத்தம் பிடிக்கிறல்ல, பிள்ளைய சத்தம் போட்டாலும் தூக்குறதால அடிக்கணும் போல இருக்கும், இருட்டுக்குள்ள குந்திக்கிரிக்கணும் போல இருக்கும், கட்டும் பழுத்தமா இருக்கும். ஏண்டா அவட பிரச்சனை கணக்கு இருக்கு. மாப்பிள்ளையை செக் பண்ணி பார்க்கணும், புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிரச்சனை அங்க இருந்து மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் வச்சு அடக்கி 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 ஒரு இடத்துல வெட்டிக்கும். அதான் பெனிக் அட்டாக். இன்னொன்று இருக்கு கன்வர்ஷன் டிஸார்டர். கன்வர்ஷன் டிஸார்டர் என்றா பேய் பிடிக்கிறது. மத நம்பிக்கைகள், நம்ம பார்த்த படங்கள், நாடகங்கள், ஊருக்குள்ள நடந்தது, கேள்விப்பட்டது, பேயாடினது, ஜின்னொழஞ்சது, இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆள் மனசுல பதிந்திருந்தது. அன்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளது பேச தொடங்குறதுதான் கன்வர்ஷன் டிஸார்டர். அவங்களுக்கு ஜின் இறங்குற, பத்திரகாளி வாரம், நாகாளி வாரம், ஜின் ஒன்று வாரம், ஒரு நல்ல ஜின் வருது, கெட்ட ஜின் வருது, ஓடுற பாயிட, அள்ளி முள்ளோட திங்கிற, மதிலால பாயிட, அப்படியே 10 பேர் அடிக்கிற, ஓடுற, நம்மள ஆக்கள் சொல்ற ஜின் பிடிக்கிறன்ற ஒரு ஜின்னும் பிடிக்கிற. ஜின்னுக்கு வேலை இல்லையா அவங்களுக்குள்ள போடுறதுக்கு? எம்பட்டு இடம் இருக்காது. எவ்வளவு காடு பனைமரம் இல்லாம இருக்கு, அங்க போய் இருக்காங்க. இவட உடம்புக்குள்ள போடுறதுக்கு. மனுஷன் உடம்புக்கு ஜின் கூடுமா? முதல்ல அதை கேளுங்களேன். எந்த உடம்புக்குள்ள ஜின் பூந்து எந்த நாவுல பேசலாம் என்றா என்ன? அல்லாஹ் படைச்சது சரியா படைக்கலையே. நம்மள எவ்வளவு அழகா படைச்சிருக்கான் அல்லாஹ். எந்த உடம்புக்குள்ள ஜின் வந்து எந்த உடம்பால அதுக்கு நடக்கலாம்டா? நான் போய் ஒரு பாவத்தை செஞ்சு பொம்பளை கிட்ட போய் இருந்து ஒரு வீட்டுல களவை எடுத்து போட்டு வந்தா மனுஷன் என்ன கள்ள நம்பான். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் செய்வான்? அநியாயக்காரன் அல்லாஹ் இல்லையே. இன்னல்லாஹ் லைஸ பில்லாஹில் லில் இபாத். அல்லாஹ் ஒரு நாளும் அடியார்களுக்கு அநீதி செய்யல. சிசிடி கேமராவில நான் தானே போய் களவெடுப்பேன். நான் சொல்லுவேன் சத்தியமா நான் போகல. அப்ப நீங்க சொல்லுவேல, அப்ப உங்களுக்குள்ள ஜின்னு வந்து போயிட்டு கேட்குமா? இப்படி சென்னா எல்லாரும் தட்டிடுவான். செய்த தொழில் செஞ்சு விட்டு நான் இல்லப்பா ஜின் நன்றுவாங்க. முழு பொம்பளை எலும்புல உண்டாக்குவாங்க. நான் இல்ல ஜின்னு. அந்த கணக்கு செய்த தொழில் ஜின் தான். ஜின் பூந்துட்டான் உடம்புக்குள்ள. ஜின்னு சேட்டை செய்யும், வெளியில இருந்து நமக்கு ஏதாவது தொந்தரவு செய்யும். இந்த கைத ஷைத்தான் கான தஈஃபா. ஷைத்தானின் தந்திரம் பலகீனமானது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அது பலகீனமானது. அது எப்படி உங்க உடம்புக்குள்ள வேற உங்க நாவுல பேசும்? ஒரு ஆளுக்கு வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கண்ணால கண்ட ஒரு பிள்ளைக்குள்ள ஜின் பூந்த. ஜின் பூரல. இதைத்தான் சொல்றது கன்வர்ஷன் டிஸார்டர். மனநோய், மனரீதியான பாதிப்பு, ஸ்ட்ரெஸ் இருக்கா வைக்க. எனக்கிட்ட எத்தனை ஜின் கேஸ கொண்டு வந்திருக்காங்க. நீங்க 1-2 பேரும் தான் கேள்விப்படுவீங்க. எனக்கு விடிஞ்சா பொழுது வந்து அந்த ஜின் தான் பாரு எனக்கிட்ட வேலை. எம்பட்டு ஜின்ன கொண்டு வந்திருப்பாங்க. 10 பேர் சேர்ந்து கட்டி கொண்டு வருவாங்க. அவுட்டு சோ அடிக்கும், அடிக்கட்டு மாட்டாங்க. உடனே எத்தனை ஜின்ன விரட்டி இருக்கேன் நான். ஜின் இல்ல, எல்லாம் சும்மா மனநோய், ஸ்ட்ரெஸ். விஷயத்தை பிடிப்பேன் எங்கேயோ இருக்கும் பிரச்சனை. விஷயத்தை பிடிச்சா எங்கேயோ இருக்கும் பிரச்சனை. அப்ப இதுக்கு இந்த குறியாரன் சாதகக்காரன் என்ன செய்யறான்னா, நம்ம எண்ணெய் வைப்புக்கு ஆளாகிறான், பாயத்து போவான். ஜின்ன கலட்டணும், மந்திரிக்கணும், ஓடுறான். எவ்வளவு மந்திரம் நாங்க பாடமாக்கிருக்கோம். எவ்வளவு பிரமாண பிரியாய நமக, பேதன பிரியாய நமக, சரத்துராய நமக, எம்பட்டு போற நமக, பிரமாண பிரியாய நமக, வேதன பிரியாய நமக. எத்தனை பேரு, எத்தனை துவாக்கள், எத்தனை மந்திரங்களை பாடமாங்க, எத்தனை இசுமாசம். அந்த பாகிஸ்தான் மௌலானா வந்திருந்தார் 93ஆம் ஆண்டு. அந்த பாகிஸ்தான் மௌலானா 93ஆம் ஆண்டு வந்து அட்டுமுக்கமா கொழும்புல நிக்கிற நேரம், நான் தலப்பாக்காட்டோட 18 வயசு. தலப்பாக்காட்டோட அவருக்கு சிசி என்ன 113 இசும மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். எந்த வைத்தியர் எழுதுவானா? இன்னைக்கு பரம்பரை வைத்தியம் கூட புத்தகத்தை பார்த்து பார்த்தா எழுதுவான். 113 இசும் கரகரகரங்கள் மனப்பாடம். அவ்வளவு பெரிய வைத்தியரா இருந்த அந்த காலத்துல
எனக்கு 19 வயசா இருக்கும் போது எனக்கிட்ட லைன்ல ஆட்கள் வெறும் போலீஸ் காவல் எனக்கிட்ட மருந்து எடுக்க வராக்கிறது. அந்த நேரம் போலீஸ் காவல் கவர்மெண்ட் அந்த ஊரு டிஎஸ் ஆபீஸால போலீஸுக்கு போட்டு போலீஸ் எனக்கு காவல் நிற்கும். எனக்கு காடு புரிய தலைமா கட்டு என்ன கூட்டிக்கு போனா வெள்ளை விரிச்சு தான் இறக்குவாங்க. கார்ல இருந்து இறங்கும் வரைக்கும் வெள்ளை விரிச்சு, கதிரைக்கு வெள்ளை விரிச்சு, கதிரையில போய் இருந்தோம்னா தலைப்பா கலட்டி வைக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டூல் வைப்பாங்க. அவ்வளவு பெரிய மந்திரியாக ஒரு பெரிய ஒரு மகானாக மௌலானாக சொல்லுவாங்க. அப்படி இருந்தேன்னா எத்தனை இசும பாடமாக்கிருக்கேன், எவ்வளவு இசுமதிக்க எவ்வளவு வைத்தியம் பார்த்திருக்கிறேன். யாருக்கிட்ட பச்சை பொய் நானே சொல்றேன், எல்லாம் விட்டுப்பட்டு வந்துட்டேன். அது ஒரு கலை. ஒரு ஆளை பார்த்து போட்டு வைத்து மருந்து சொல்லுவேன், என்ன பிரச்சனை எனக்கு வருத்தத்தை நோயை சொல்ல தேவையில்லை. வந்து நிற்கும் போது பார்த்து சொல்லுவேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஜிம்னா அங்க இப்ப கொஞ்சம் வாழ ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க ஜிம்மு வைத்தியம் பாக்குறாங்களா, குறி சாத்திரம் பார்க்காங்களா, எல்லாம் மனநோய். மனசுல உள்ள பிரச்சனை, அந்த மனசுல உள்ள பிரச்சனைக்கு தாயத்தை போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யாரு தாயத்தை தகடுகளை கட்டி தொங்க விட்டாங்களோ அவங்க அல்லாஹ்வே வச்சுட்டாங்க. கழுத்துல, கால, கையில, இடுப்புல துவா. பிறந்த பிள்ளைக்கு துவா போட்டு வச்சு, பிறந்த பிள்ளை கத்துதான், கத்தாம மரம் என்ன சிரிக்குமா பிள்ளை கத்துதான். அல்லாஹ்வுத்தாலா ஒரு அடையாளமா கதைக்கிற இல்லையே பிள்ளை. பிறந்த ஒண்ணு பிள்ளை பேசுமா? ஈசா நபி பேசினார், நம்முடைய பிள்ளை பேசுமா? பிள்ளைகள் நோயை வெளிப்படுத்துவதுதான் அதன் எச்சங்கள். அழுகு, முழுகல், விரல்றது, கண்ணை பொத்தி கத்துறது, கையை பொத்தி கத்துறது, தலையை திருப்பிக்கிட்டு கத்துறது, கண்ணை திறந்துக்கிட்டு கத்துறது, ஒவ்வொன்றும் அடையாளங்கள். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் பிள்ளை அலுவலகத்தை பார்த்துப்பட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு மழுத்து வலி, இந்த பிள்ளைக்கு படுத்த பிரச்சனை இருக்கம்பா. அடையாளம். நம்ம ஆட்கள் பழமொழி சொல்லுவாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அப்ப ஒரு பிள்ளை அழுதுன்னா நூல் கட்டுவாங்க. அழுவுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தேடு. உனக்கு கண்டுபிடிக்க முடியலாட்டி கண்டுபிடிக்கிறவன் கொண்டே காட்டு பிள்ளைய. நாம இந்த புரியாத கொண்டு போய் காட்டுறாங்க. விஷயம் ஒன்று தான் கரைச்சி பிடிங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்த மௌத்தா போயிட்டான். சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா அவரு இஷு போட்டு பிஞ்சான் எழுதி கொடுப்பார். அரிசி மையால பிள்ளைகளுக்கு அப்படி எழுதி போட்டு கரைச்சி கொடுப்பார். வயசு எத்தனை மாசம் வந்து கேட்பார். ஒரு மாசத்து பிள்ளைக்கு ஒரு சின்ன இஷு தான் எழுதி கொடுப்பார். ஒரு வருஷத்து பிள்ளைக்கு பிஞ்சால 2 வரி எழுதி கொடுப்பார். இஷு கொடுத்த பிள்ளை படுத்துது. புறவுதான் பார்த்தா கேசி விளங்கிட்டு அரிசியை வறுத்து அது தீஞ்சிக்கு வரக்குள்ள தண்ணியை விட்டு கடைஞ்சா தானே இசியம். அதுக்குள்ள கஞ்சாவையும் போட்டு வறுக்கிறான். புள்ள போதையில படுக்குது. நாம காஞ்ச கொடுத்துட்டு வர கஞ்சாவும் போட்டு அரிசிக்குள்ள சேர்த்து வறுத்து இசுமலை கொடுத்து கிண்டிக்கான். கொஞ்ச நாளா இப்படி பார்த்தான். கண்டுட்டாலும் கஞ்சா போட்டு வறுத்த போல என்ன எப்படிதான் இசுமலின்னா புள்ள படுக்கும். நம்ம நாங்கள் தகட்டுல எழுதி கூட்டுல போட்டா காவலாம், கழுத்துல போட்டா நோய் வராதான். என்ன குருவானுக்குள்ளாலாம் எழுதுறாங்களாம். நம்ம டாக்டர் சொல்ற அவர் அரபுல அப்படியே விரிப்ப அரபு தமிழ் புத்தகம் அது வெட்டி பாக்குறேன். குருவானுக்குள்ளால பாக்குறேன். என்னடா குருவானுக்குள்ளால பாக்குறேன்? குருவானுக்குள்ளால குறி பாக்குறான். குருவானுக்குள்ளால குறி பாக்க இஸ்லாம் சொன்னதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா அம்மா சொல்றாங்க, கான குல்குஹு குர்ஆனா. நபி அவர்களுடைய பண்பாடு குர்ஆனாக இருந்தது. குர்ஆனா அவருடைய பிஹேவியராக கொண்டு வந்தார் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்முடைய குர்ஆனை கரைச்சு குடிச்சிருக்கான். வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த குர்ஆனை பாலியல் வழிகாட்டியாக்கி போட்டான். எழுதி தலைமாட்டத்துல வைக்க இளவரசகம் நடிக்குமா? என்னதான் நீங்க சொல்றீங்க? எப்படி எல்லாம் மாத்தி போட்டாங்க இதை. நான் கேட்கிறேன், குர்ஆன்ல சில வசனங்களை அரைக்கூட்டுல போட்டு கழுத்துல தொங்க விட்டா நோய் வராது அப்படின்னா மொத்த குர்ஆனை உள்ளத்துக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு ஆபீஸ்மாருக்கு காய்ச்சல் வரக்கூடாது. யோசிச்சு பார்த்தோமா? 4 வரியை எழுதி கூட்டுக்குள்ள போட்டு கழுத்துல வெளியால தொங்க விட்டா நோய் நீங்குமெண்டா உள்ளுக்கும் 30 குர்ஆனை மனப்பாடமாக்கின ஆபீஸ்மாருக்கு ஒரு தலையிடியும் பெறப்படா, காய்ச்சலும் பெறப்படா. பெருது இல்ல. அப்ப குர்ஆன் எதுக்கு வந்த?
கரைச்சி குடிக்க வந்தா, ஓதி பின்பற்ற வந்தா, இவன் துவா கட்டுவான். பேவரட்டுறான், ஜின் விரட்டுறான். ஜின்ன விரட்ட பேய ஷைத்தான் தந்து நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறைகளுக்கு நாம அகீதாவுல சரியா இருக்கணும், இணை வைக்காம இருக்கணும், பிஜா செய்யாம இருக்கணும், காலை மாலை திக்ர்கள் ஓதணும், வீட்டுல குர்ஆன் ஓதுங்க, 3 நாள் ஷைத்தான் நுழைய மாட்டான். சூரத்துல் பக்ரா ஓதினா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓதுங்க, உங்களுக்கு இந்த ஷைத்தான் நுழையாது, ஜின்னு வராது, ஜின்களுடைய அட்டகாசங்கள் இருக்காது, சூனியம் பலிக்காது. அப்ப இஸ்லாம் சொல்லி தந்தத்தை செய்கிறோமா நம்ம? காலையில மாலையில அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓது, உனக்கு எந்த சூனியமும் பலிக்காது. லம் யதுர்ருஹு ஷையுன் அன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாயிருக்கிற ஹதீஸ். அவருக்கு எந்த கல்வியும் பெறாது. ஜின்களால, சூனியத்தால, கண் திருஷ்டியால, பொறாம பார்வையால, விஷ ஜந்துக்களால பெறாது பாதுகாப்பு. எந்த ஆபத்தும் இல்லை. ஓடு துவா புத்தகத்துல இருக்கு, மஸ்னூன் துவால இருக்கு, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். எவ்வளவு பெரிய துவா அது, சின்ன துவா, ஓதிட்டு போ. இதை விட்டு போட்டு அவர் வந்து நூல் கட்டணுமா? அதுக்கு அம்புட்டு காசு இருப்பான் தெரியுமா? 42,635 ரூபாய். இப்படித்தான் கணக்கு போட்டாங்க தெரியா. அங்க இருந்து ஓதணுமா, உருப்படணுமா, அதெல்லாம் செய்யணுமா, பேக்காட்டுவாங்க. அப்ப இந்த இணை வைத்தலுக்கு, இந்த குறி சாத்திரம் பாக்குறதுக்கு தூது கொண்டு வர கொஞ்சம் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க. அவங்களோட புரோக்கர் மாட்டோம் போற இடத்துல எல்லாம் இதுக்கு அங்க போங்க, அங்க போங்க, நல்ல கடை திறந்த வியாபாரம் இல்லடி, வாங்க போத்தல் ஒன்று கட்டினா கடையில வியாபாரம் நடக்கும். நான் ஒரு வெளியூர்ல ஒரு பயானுக்கு போய் ஒரு தேக்கணி கடையில ஹோட்டல்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன். கெசியர்ல ஒருத்தன் வந்து விறுவிறுத்து நெத்தி தொடச்சி கெசியர்ல வந்துக்கிட்டு கெசியர்ல பேசுவான். நான் கேட்டுக்கீங்க என்ன பேசுறான் தெரியுமா? பேக்குக்குள்ள இருந்து இசிம் எடுத்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சேன்டா பயங்கரமா ஓகோண்டி வியாபாரம் நடக்கும், பறக்கத்தான இசிம். அவர் கேட்கார் எவ்வளவு இசிம்? அந்த நேரம் 150 ரூபான்னு சொல்லுவான். நான் சொல்றது இப்போ 10 வருஷத்துக்கு முந்தின கதை. 150 ரூபா பிரேம் பண்ணி வச்சே இல்லைண்டா பறக்கத்தை வியாபாரம் நடக்கும், கொட்டை கொட்டும், கல்லா நரம்பும், நல்லது. இது பெரிய பெரிய மகான்கள் தந்த இசிம் என்று சொல்றார். நான் கேட்டுக்கின்ற நீ ஏண்டா, நமக்கு தான் இதெல்லாம் தெரியும். எழுப்பிக்கிட்டு கேசியருக்கு தக்கட்டு வந்த அவர் வேண்ட தொடங்குறார். பஸ் இவர்கிட்ட கேட்டேன் என்ன இசிம் என்று கேட்டேன். அவர் இப்படி என்ன பார்த்தார், தாடி மாலுமா, இது பறக்கத்துக்கு கொடுக்குறது. நீங்க இங்க இருந்து வரீங்களா? அவரை ஊரை சொன்னாங்க. எத்தனை கிலோமீட்டர் ஆகுமே, பஸ்ஸில் ஏறி இறங்கி வர கஷ்டம் என்ன, ஓமண்ண கஷ்டம். அப்ப இதை கொழுவினா பறக்கத்தா வியாபாரம் நடக்கும் என்ன? அப்ப அதை விற்கிற உங்களுக்கு பறக்கத்து இல்லையே, பஸ் வழியா இருக்கிறீங்க. இதை 250 ரூபா 150 ரூபாய்க்கு இவனுக்கு விற்கிறது. அப்ப நீ ஒரு பொட்டி கடை ஒன்று எடுத்து இதுல ஒரு 10 ஈசிமா அப்படியே கொழுவி வச்சு மட்டும் வியாபாரம் பண்ணேன். பெரிய முதலாளியா போய்த்துருவாயன் பேக்க தூக்கி நான் என்ன இப்படி விட்டு பார்த்தான் நிலைமை பொழைக்க போது, அடிவுல போது ஓடிட்டேன். கடக்காரன் அதுக்கு பிறகுதான் ஓமில் வாசரத்தன ஓமில்ல இதை கேட்டுக்கிட்டீங்க நீங்க. அவனே சோத்துக்கு வழி இல்லாம வாரான், உங்களுக்கு பறக்கத்தான், அதை நீ கட்டட்டா. இப்ப கொஞ்சம் பேர் ஜின் வாசலாத்தான், ஜின்ன வச்சு அப்படியே உடம்புக்குள்ள இருக்கிற கட்டியில இருக்கிற கல் இருக்காங்களாம், மூளையில இருக்கிற ரத்த கட்டி இருக்காங்களாம், வளவுக்கு இருக்கிற சூனியத்தை இருக்காங்களாம், ஜின்ன வச்சு இங்க வேற இந்த வளவு வழியை தோண்டி ஈசின் போத்தல் எடுக்கிறத விட்டு போட்டு ஜெம் விளைகிற நாடு நம்முடைய நாடு, மாணிக்க கல் விளைகிற நாடு. உங்க ஜில்ல விட்டு ஒரு கல் இடண்டா, ஒரு 400 கோடிக்கு ஒரு சின்ன கல் ஒன்று இடண்டா, உனக்கு என்னடா பிரச்சனை? அதுவே செய்ய மாட்டாங்க. இப்ப சின்ன கல்லு ஒரு 1 லட்சம் கூட கல்லாலும் எடுப்பானா? ஜின்ன வச்சு எடுக்க மாட்டான். ஏங்க அவன்கிட்ட ஜின்னு இல்லை, ஜின்ன விஷயம் பண்ணி வச்சுக்கலாமா? சுலைமான் நபிக்கு பிறகு ஆரையும் ஜின்ன வச்சுட்டு அனுமதி இருக்குதா? இல்லையே. இவர்கிட்ட ஜின் இருக்கலாம். நான் சவால் பண்ற நிலங்கையில எந்த நாட்டுல என்ன ஜின் வசியம் பண்ணி வச்சுக்கிறாள் வா, நான் கேட்கிற வெளியே பதில் என் பொக்கோட்டுக்கு எவ்வளவு இருக்கேன்னு சரி வரும். அவன் ஜின்ன விட்டு செய்யல, ஜின்ன வச்சு இசும் எடுக்கத்தான் தெரியுது உனக்கு. ஜின்ன வச்சு மீனாலும் பிடிக்கலாமே. சுலைமான் நபி ஜின்ன வச்சு கடலில் மூழ்கி முத்து எடுத்தார்கள். நீ ஜின்ன வச்சு கடலை நெத்தலி மீனாலும் பிடிக்கணும் பாப்பா, முத்து எடுக்க தேவையில்லை, நெத்தலி பிடி, நல்ல வேலை முடியட்டா நெத்தலி தேலா. அப்ப புறாடு பண்றான், ஏமாத்த. அப்ப இந்த குறி சாத்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். மந்திரம் என்ற பேர்ல என்ன செய்யறான்? ஏமாத்துறான். தாயத்து போற பேர்ல என்ன செய்யறான்?